இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய 50 நாட்கள் சனியும் ராகுவினுடைய சேர்க்கை பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வரக்கூடிய மார்ச் 29ஆம் தேதி 2025 இந்த ஒரு மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனம் ராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்குது. இது எதற்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மார்ச் 29 சனி மீன ராசிக்கு போகிறாரு. மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா அப்படின்னா ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரியதொரு ஆபத்து, அதே நேரத்தில் பேரதொரு அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் வந்துட்டு கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதற்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனுடைய கர்ம வினைகளை ராகு கொடுப்பார், உங்களுடைய கர்ம வினைகளை சனி கொடுப்பார். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போகிறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் கூட விட்டுருங்க, அது எப்படின்னா இருந்துட்டு போகுது. பட்டு அஷ்டம சனி போச்சு, அதுக்கே கொடி கும்பிடு போடணும், தாங்க முடியாத அளவுக்கு நாங்கள் அனுபவிச்சிட்டோம் ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது என் காதில் நல்லாவே கேட்குது. ஏன் அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது சும்மா கொஞ்சம் நெஞ்சமாலாம் உங்களை அடிச்சிருக்காது. இதை நான் பல தடவை சொல்லியிருப்பேன். அதையே திரும்ப பட்ட காயத்தையே சொல்லி உங்களை குத்தி காட்டி அது எதுக்கு வேஸ்ட்டாக பேசிக்கிட்டு, சரி ஓகே இப்போ பயங்கரமான ஒரு 50 நாள்னு போட்டிருக்கமே, அப்படி என்ன ஒரு பயங்கரம் காட்டிட போகுது, அஷ்டம சனியில் நான் பார்க்காத பயங்கரத்தை அதே காட்டிட போகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதாவது அதிபயங்கரம் அரங்கேறும் அப்படின்னா அது சாதகமாகவும் அரங்கேறலாம்ல. எப்பா வந்துச்சுடா ஒரு அமௌண்ட்டு, இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ பெரிய கடன் அவமானம், சீச்சி வாழ்க்கையில் எப்பாடுபட்டாலும் சரி இந்த கடன் மட்டும் படவே கூடாதுடா, அதை மட்டும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியதொரு அமௌண்ட் வந்து இந்த கடனை அடை அப்படின்னா அப்படி இருக்கும். அப்படி அதிபயங்கரமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு 50 நாள் அப்படிங்கிறது இந்த மார்ச் 29 இருந்து மே 18 வரைக்கும் சரியாக 50 நாள். இந்த நாளில் கெடுதல் நடக்குமா ஜோசியர் அப்படின்னு கேட்டால் நடக்கும். அதையும் நாம் கணிச்சு சொல்லிடலாம், அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா ராசிக்கு அட்டமத்தில் இருந்த சனி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏற்கனவே உங்களுடைய ராகு இருக்கார் 9ல், அந்த ராகுவோடு சேர்ந்து சனியும் 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிற ஆதிபந்தத்தை நாம் கொஞ்சம் கடுமையாக பாதிப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எங்கேயோ கடனையோ உடனேயோ விற்று எதையோ ஒன்று விற்று லாபத்தில் குரு இருக்கார் இல்லைங்களா, ஏதோ ஒரு பிளாட்டை விற்று மண்ணை விற்று மனையை விற்று
சொந்த வீடு ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், சொந்தமாக ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அதில் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஏன் ஜோசியர் நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நாம் எச்சரிச்சிடணும் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே, அப்போ தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்தில் குடி போக முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஈபிலேருந்து கரண்ட் வரதில் பிரச்சனை, இல்லை வீட்டு வேலை முடியறதில் பிரச்சனை, ஏதோ ஒரு பக்கத்தில் வீட்டுக்காரன் பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வரான், என்னோடய அரடியை சேர்த்து விட்டேன், அந்த வீடு இங்கே வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும். 10 நாளில் முடிகிற விஷயம் நமக்கு 20 நாள் அப்படிங்கிறது ஆகும். மற்றவங்களாம் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட நம்மளால் செய்ய முடியலையே, ஒரு தடை தாமதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே எடுத்தேன் முடித்தேன் அப்படின்னு இருக்கவே மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இழுத்து பிடிச்சி ஓட்டுங்க. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்தாண்ட பிளாட்டு, இந்தாண்ட பிளாட்டு, எதிர் பிளாட்டு, பின்னாடி பிளாட்டு, 4 அந்த பிளாட்டுக்காரன் எல்லாத்தையும் முறைப்படி அளந்துக்கிட்டு கரெக்டாக கிரகம் பண்ணுங்கள். அதே மாதிரி இடம் வாங்கணும், இல்லை விற்கிறதாக இருந்தாலும் சரி, பூமிக்கு சார்ந்து எந்த காரியத்தை தராலும் சரி, முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருங்க. அதனால் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். இந்த 50 நாளில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக ரியல் எஸ்டேட்டு, தரகு, கமிஷனு இந்த மாதிரியாக வேலை செய்கிறவங்க ரொம்ப 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 அதிக கவனத்தோடு இருக்கணும். அதோட விவசாய பணிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த இரவு நேரங்களில் விவசாய பணிகள், உழவார பணிகள்லாம் செய்யக்கூடாது. அதாவது சில பேர்லாம் செய்யலாம், பகலில் எங்கே கரண்ட் விட்றாங்க, ராத்திரியில் தான் கரண்ட் விட்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கொஞ்சம் அதுக்கிட்ட பார்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷ ஜந்துக்களால் தீண்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இரவு நேர பணிகள் அப்படிங்கிறதுல அதிகபட்ச கவனத்தோடு இருந்துக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறதுல இருக்கணும். தந்தையாருக்கு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் போயிட்டு நல்ல மருத்துவரை பார்த்து உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. நன்மை அப்படிங்கிறது 4 மடங்காக திருப்பி கிடைக்கக்கூடியதும் இந்த 50 நாட்களில் தான். ஏன் அப்படின்னா பயங்கரமான அஷ்டம சனியை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இந்த அஷ்டம சனி 2.5 வருஷமாக அவங்கள போட்டு அடிச்சிருப்பார் பார்த்தீங்களா. வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷம் அடி வாங்கி 20 வருஷம் பின்னோக்கி போயிட்டேன், சம்பாதிச்சு வச்சுருந்த காசுலாம் போயிடுச்சு, அது போனால் கூட பரவாயில்ல, அவமானத்தை தேடி கொடுத்துட்டாரு. ஆணுக்கு பெண்ணால் அவமானம், பெண்ணுக்கு ஆணால் அவமானம். வேலை செய்யக்கூடிய இடத்துல சக பெண் ஊழியரால் ஆண் ஊழியருக்கும், சக ஆண் ஊழியரால் பெண் ஊழியருக்கு தேவையற்ற அவமானம். செய்யாத தப்புக்கு பழி நம்ம மேலே விழுந்து போச்சு தேவையில்லாமல். சில பேர் சுய ஜாதகத்தில் சனி பலம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கவங்க சிறைக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருந்திருக்கும். அது எல்லாமே கடந்து இப்போ உங்கள் மேலே உள்ள அந்த பள்ளி அப்படிங்கிறத தொடச்சிட்டு என் மேலே தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நிரூபிக்க போகிறீங்க. அதே மாதிரி கடந்த காலகட்டத்தில் அரசாங்க ஊழியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதவி உயர்வுக்காக காத்திருந்து சில பேர் இருக்கிற பதவியை அப்படி ப்ரமோஷன் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது நடக்காது. இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நாட்கள் தான். அதோட வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். படித்து முடிச்சுட்டேன், வேலையில் ஜோசியரே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னவங்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஒரு பிரச்சனை, மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு பிரச்சனை, கணவன் பிரிஞ்சு போயிட்டார், புள்ள குட்டி வச்சுட்டு கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவிகளாக ஒன்று சேரலாம். காதல் உறவுகளில் இருப்பாங்க சில பேர். இந்த காதல் திருமணத்தை எப்படியாவது நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் 2 பக்கம் எதிர்ப்பு, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு காரணம், அது இது படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, இந்த மாதிரியான காரணத்தை காட்டி முடியாது அப்படின்னவங்க இப்போது பெற்றோர் கையை வச்சு பேசுனீங்க அப்படின்னா காதல் அப்படிங்கிறது கூடவே திருமண உறவு அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு இந்த நேரத்தில் பேசலாம், சரியாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது. இந்த ஒரு 50 நாளில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், தந்தை வழி உடல் ஆரோக்கியம், தந்தையாரை கவனமாக பார்த்துக்கிறது, இரவு நேர பணிகளில் கவனமாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப 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 விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி பணம், காசு, வேலை அப்படிங்கிறதுல உங்களுக்கு அதிகபட்ச லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். காதல் கைகூறும், பிரிந்த கணவன் மனைவி சேரலாம். இந்த மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பக்கம் நடக்குது. ஒரு கதவை அவர் திறந்து வச்சுருக்காரு கடவுள், அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிற
அதுலேயும் நீங்கள் பெரிய பாதிப்புலேருந்து வெளியில் வந்துட்டீங்க. இந்த 50 நாள் வெளியில் வந்த உடனே நல்லது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காம கொஞ்சம் கிராஜுவலாக ஓடிட்டே இருங்க. இன்னும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.